பிரைஸ் தி லார்ட். இந்த BE12 ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் BE12 ஆப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். அதில் வந்து நிறைய ஆப் வரும். அதை லிவிங் ஸ்ப்ரிங் அப்படின்னு நீங்கள் பார்த்து டைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த BE12 ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜில் ஓப்பன் ஆகும். அது வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். பேரில் உங்கள் பேர், ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர், ஏன்னா அதுக்கு OTP வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே சர்ச்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் வரும். அதில் வந்து நீங்கள் மேலே சர்ச் பாரில் நீங்கள் அதில் போய் ஏலிம் அசம்பிளி, ELIM ஏலிம் அசம்பிளி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணோன்னே நம்ம சர்ச் ஏலிம் அசம்பிளி ட்ரிச்சி அப்படின்றது வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு OTP வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை OTP கொடுத்துட்டு, சில பேருக்கு OTP வரும், சில பேருக்கு OTP வராது. நீங்கள் OTP வந்ததுன்னா அதை OTP நம்பரை வச்சு திரும்பவும் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதை அதே வச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம். திரும்பி நீங்கள் ஐ டோன்ட் ஹவ் அக்கௌண்ட் கொடுத்துடாதீங்க. நீங்கள் அதே இமெயில் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போயிடலாம். 10 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வரலன்னு நினச்சிடாதீங்க. 10 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி லாக் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்ணால் போதும். அது அப்படியே ஆப் வந்து அதில் ஆன்லேயே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரீச் ஆல் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது நீங்கள் இதை ஸ்கிப் கொடுத்துடலாம், இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா BE12 ஆப்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து நம்முடைய சர்ச் நேம் இருக்கும், ஏலிம் அசம்பிளி. அது கீழே சில புகைப்படங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ், இது வந்து ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் எல்லாரும் ஆங்கிலத்தில் எல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் இடது பக்கத்துக்கு மேலே 3 கோடு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம், கேலரி, டொனேட், பைபிள் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் கேலரி போனீங்கன்னா இதுவரை என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே அந்த கேலரியில் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கீழே டொனேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, எப்படி பாஸ்டருக்கு வந்து காணிக்க அனுப்புறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கு வந்து இந்த ஆப் மூலமாகவே அனுப்ப முடியும். எப்படின்னா, கூகுள் பே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த பே வித் UPI அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நேரடியாக கூகுள் பே பேஜுக்கு உங்களை கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் கூகுள் பேயிலேருந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ஐடியை வச்சு நீங்கள் அனுப்பலாம். கீழே பைபிள்னு ஒன்று இருக்குது. அந்த பைபிளில் வந்து இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் வந்து NKJV வெர்ஷன். உங்கள் வலது பக்கத்து மேலே அந்த இங்கிலீஷை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழ் பைபிள் இருக்கும். ஸோ தமிழ் பைபிளும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஆப் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே நீங்கள் எந்த புத்தகத்துக்கு போகணும், எந்த அதிகாரத்துக்கு போகணும், எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துட முடியும். அதுக்கப்புறம் கீழே கான்டாக்டர்ஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் இந்த ஹோம் பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐக்கான்னு சொல்லுவாங்க. அது 5 ஒவ்வொன்றும் 5 ஐக்கன். அது கீழே இருக்கிறது ஃபீச்சர்ட். அதுக்கு வயலட் கலரில் மேலே இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த ஆப்பில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியும். இப்போ இவெண்ட்ஸ் பேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வருகிற வாரத்தில் இல்லை வருகிற மாதத்தில் என்னென்ன கூட்டங்கள் நடைபெற போகுது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து யூத் மீட்டிங் இருக்குது. அதற்கப்புறம் இப்போது ஞாயிற்றுக்கிழமையில் யூத் மீட்டிங் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த லேடிஸ் ப்ரேயர், ஜென்ஸ் ப்ரேயர், இந்த மாதிரி கூகுள் மீட், ஜூமில் எந்த ஐடியில் நடக்குதோ உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போது இந்த கொரோனா டைமில் நம்ம நேரடியாக கூடலை, அதனால் இது முழுக்க இந்த மாதிரி கூகுள் மீட், ஜூம் மீட்டிங்கில் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நியூஸ், நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூஸ்னால் என்னென்னா, இந்த நம்மளுடைய சர்ச்சில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற காரியங்கள் இதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சர்ச்சில் என்ன நடக்குதுன்னே தெரில. அதாவது மிஷினரி ஊழியங்களோ, இல்லை நார்த் இந்தியா மினிஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ண காரியங்களோ, நம்ம சர்ச்சில் நடக்கிற விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் சர்மன், இந்த சர்மனை பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 3 இருக்கும். வாட்ச், லிசன், ரீட் அப்படின்னு இருக்கும். வாட்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அந்த யூடியூப் லிங்க்கை வந்து இதில் கொடுத்துருவோம்.
இந்த வாரத்தில் என்னென்ன பேசணும் அப்படின்ற யூடியூப் லிங்க்கை வந்து இதில் கொடுத்துருவோம். இதில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு டேரெக்டாக நீங்கள் யூடியூப் பேஜில் போய் இங்கேருந்தே நீங்கள் அந்த ஆப் மூலமாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு லிசன் அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் எதுவும் போடல. ஒருவேளை இதில் என்ன போடுறோன்னா MP3 ஃபார்மேட்டில், அதாவது பாஸ்டருடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். வாட்ஸ்அப்பில் போடுறது சில பேர் வந்து அதிகமான மெசேஜ் வரதுனால பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் எல்லாம் இதில் போடப்படும். நீங்கள் அதில் கேட்கலாம். ஒருவேளை பாடல்கள் ஏதாவது இருக்குமானா அதுலேயும் நாங்கள் இதை போடுவோம். அது நீங்கள் MP3 ஃபார்மேட்டில் கேட்கலாம். ஸோ இதுதான் இந்த லிசன். இது அநேகமாக உங்களுக்கு நிறைய விதத்தில் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீடுனா இதில் சண்டே பேசுகிற செய்தியினுடைய குறிப்புகள் உங்களுக்கு இந்த பேஜில் உங்களுக்கு கொடுத்துருவோம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில். அது நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். சங்கீத தியானம், நம்முடைய போதகருடைய செய்தியினுடைய சாராம்சம், சம்மரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த பேஜில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ். அடுத்தது கீழே அது சாங்ஸ்ன்னு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். வாட்ச், லிசன், 2 பகுதிகள் இருக்குது. இந்த வாட்சில் வந்து அதே மாதிரி யூடியூப் லிங்க்கை வந்து இதில் நாங்கள் போட்டுருவோம். இதில் என்ன சாங்ஸ் என்ன போடுவோன்னா, ஒரு வேளை ஆராதனை காரியங்களில் புதிய பாடல் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா இந்த பகுதியில் நீங்கள் அந்த வாரம் முழுவதும் அந்த பாடலை கேட்டு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கலாம். லிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதனுடைய MP3 ஃபார்மேட்டை யூடியூப்பில் இல்லாத ஒரு வேளை தனியாக ஏதாவது பாடல் எடுத்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் சாங்ஸ் பகுதியில் நீங்கள் கேட்குறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இதான் இந்த ஆப்பினுடைய சுருக்கம். நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபீச்சர் திருப்பி போகிறோம். அதில் வந்து இந்த ஆப்பினுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கிறது தான் என்னுடைய நம்பர். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதை யூஸ் பண்ண தெரியலனா இந்த நம்பர் நீங்கள் கூப்பிடலாம். வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா நம்ம சர்ச் பிலீவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக பசங்க வந்து உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். அப்படி பிள்ளைங்கள் இல்லைன்னா யூத் மெம்பர்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆப் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். God bless you.